ஏப்ரல் 19th உங்களுக்கு என்ன பிளான்? பிளான் எதுவும் இல்லை. ஒரு பிளான் எலெக்ஷன் இருக்கு, ஓட் போட போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம், எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது என்ன எலெக்ஷன் தெரியுமா? சென்ட்ரல் ஸ்டேட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் மூலியமாக என்ன சேஞ்சஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ ஏதாவது சேஞ்ச் ஆனால் பார்ப்போம். கரெக்டான ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணணும்னு வேணும். சரி, நல்ல கட்சியை பார்த்து போடணும் ஓட்டு. புதுசாக யாரையாவது வர வைக்கலாம். நமக்கான உரிமை நம்ம ஓட்டு போடணும். ஏப்ரல் 19 இந்த உலகத்துல மிகப்பெரிய டெமோக்ரஸியான நம்ம இந்தியால லோக்சபா எலெக்ஷன் ஆரம்பிக்குது. இந்த எலெக்ஷன்ல 1.8 கோடி இளம் வாக்காளர்கள் தங்களோட வாக்கை செலுத்த இருக்காங்க. இந்தியன் பார்லிமெண்ட்ல லோக்சபால மொத்தம் 545 சீட்ஸ் இருக்கு. அந்த 545 சீட்ஸ்ல 2 சீட்ஸ் பிரசிடென்டால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி இருக்க 543 சீட் 543 தொகுதிகளா பிரிஞ்சு இந்தியா முழுக்க இந்த எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டியா யார் அதிக தொகுதியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மத்தியில ஆட்சி அமைப்பாங்க. Vote is your right, voting is your duty.